நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஓன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸே நான் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹார்மோனல் ஆக்னி, பிக்மெண்டேஷன் எல்லா இஷ்யூமே என்னென்ன மாதிரி நேச்சுரல் ஹெர்ப்ஸ் வச்சு ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ரிசர்ச் ப்ராசஸ்ல நான் டீப்பாவே இறங்கினேன். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி ஓரளவுக்கு என் ஸ்கின்னை மேனேஜபிளா நான் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் தான். செகண்ட் விஷயம் டெஸ்டட் ஈச் ரெசிபிஸ் ஃபார் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நான் பண்றேன், ஒரு லிப் பாம் நான் பண்றேன் அப்படின்னா அது மந்த்ஸ் கணக்கு இது எனக்கு செட் ஆகுதா, இது வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கா, மற்றவங்களுக்கும் நான் கொடுத்து பார்ப்பேன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டெக்ஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வச்சின ரிசல்ட்டை நான் வந்து கன்க்ளூட் பண்ணுவேனே தவிர நான் எனக்கு மட்டுமே யூஸ் பண்ண ரிசல்ட்ஸை மட்டுமே பயன்படுத்தல, மற்றவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் இந்த ஸ்கின் கேர் பிராண்டை கடைசி ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஒரு பெரிய ஷாப் எடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மால் பேட்சஸா நீங்க கிரியேட் பண்றது பயங்கர புத்திசாலித்தனங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும், சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. உங்களுக்கு எது செட் ஆகுது, மாஸ் நம்பரா எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் பை பண்ணுவாங்க.